அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஸ்ஜிது குபா. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் குபா பள்ளிக்கு வருவார்கள். நடந்தும் வாகனத்திலும் வருவார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் புகாரியில் 1193 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிது குபா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு வந்த பிறகு அவர்களால் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசலாகும். இது மஸ்ஜிது நபவி என்ற பள்ளிவாசலிலே இருந்து சுமார் 3.25 கிலோமீட்டர் தொலைவில் அமையப்பெற்றிருக்கிறது. ஹஜ் அல்லது உம்ரா பயணம் செல்கின்றவர்கள் அந்த பயணத்திலே தங்களுடைய ஹஜ் கிரிகை மற்றும் உம்ரா என்ற வழிபாட்டை நிறைவேற்றுவதற்கு முன்னரோ அல்லது பின்னரோ மதீனாவுக்கு வருவதுண்டு. அப்படி வருகின்றவர்கள் மஸ்ஜிது குபாவுக்கு செல்வது முக்கியத்துவத்தையும் பெரும் ஆன்மீக வெகுமதியையும் அழைப்பதாக வழங்குவதாக அறிந்து கொள்ள முடிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியமான ஹிஜ்ரத் குடியேற்றம் மற்றும் இஸ்லாத்தினுடைய செய்தியை பரப்புவதில் அவர்கள் மேற்கொண்ட அயராத முயற்சிகளின் நினைவுகளுடன் இணைவதற்கான ஒரு வழியாக இந்த பயணம் அமைகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றின்படி இந்த பள்ளிவாசலில் தொழுவது ஒரு உம்ரா என்ற வழிபாட்டை நிறைவேற்றுவதற்கு இணையான நன்மையை வெகுமதியை வழங்குகிறது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிது குபாவினுடைய அடித்தளமானது கிபி 622 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு மேற்கொண்ட புலம்பெயர்வு, அந்த புலம்பெயர்வு என்கின்ற பிரிக்க முடியாத வகையில் பிணைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மதீனாவின் சுற்றுப்புறத்தை அடைந்த போது பிற்காலத்தில் மஸ்ஜிது குபாவாக மாறவிருந்த இடத்தில் தங்கியிருந்து பனு அம்ர் இப்னு அவுஃப் குலத்தாரிடையே அவர்கள் 10 நாட்கள் தங்கியிருந்தார்கள். அதன் பிறகு அந்த பள்ளிவாசலுடைய கட்டுமான பணியையும் துவங்கி வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே செங்கற்களையும் அடுக்கினார்கள். இந்த உன்னதமான பணியிலே அவர்களுடைய தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்து செயல்பட்டார்கள். பதப்படுத்தப்படாத செங்கற்களாலும் பேரிச்சை ஓலைகளாலும் ஆன கூரையாலும் கட்டப்பட்ட அந்த மூல கட்டிடம் எளிமையானதாக இருந்த போதிலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையப்பெற்றது. இந்த புனிதமான மஸ்ஜிது குபா கட்டுமானம் ஒரு பக்தி பூர்வமான பணியாக அன்றைக்கு அமையப்பெற்றிருந்தது. இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் நேரடியாகவே பங்கேற்று அந்த கட்டுமான பணிக்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட செய்திகளையும் வரலாறுகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது ஒவ்வொரு இஸ்லாமியரும் அந்த மஸ்ஜிது குபா என்ற அந்த பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும். அதனுடைய வரலாற்று பின்னணியை அடிப்படையாக கொண்டு இந்த பயணம் நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்று விரும்புவதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு அன்பாக, ஒரு பாசமாக, ஒரு விருப்பமாக அமையப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா புனிதமான மஸ்ஜிது குபாவை அடைந்து அந்த பள்ளிவாசலுடைய வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்களை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததை போன்று அந்த பள்ளியிலே தொழுது நாமும் முழுமையான நன்மைகளை அடைவதற்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.